தூத்துக்குடி மாவட்டம் லைன்ஸ்டவுன் பகுதியில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்லாமல் இருந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி குழந்தைகள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இதனையடுத்து சாலை வசதி அமைத்து தர மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று லைன்ஸ்டவுன் பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை தார் சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை மாநகராட்சி மேயர் மற்றும் கவுன்சிலர் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது தங்கள் கோரிக்கையை ஏற்று சாலை அமைத்து தந்ததற்காக அப்பகுதி மக்கள் ஜெகன் பெரியசாமிக்கு நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம் என மொத்தம் 200 மையங்களில் குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை 58,373 பேர் எழுதினர். இந்நிலையில் தேர்வு எழுதும் மையங்களில் தேர்வர்களுக்கு வசதியாக அடிப்படை வசதிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டன. மேலும் தேர்வு மையங்களில் கண்காணிப்பை அதிகரிக்க போலீஸ் பாதுகாப்பு மற்றும் ஒரு கண்காணிப்பு அலுவலர் நியமனம் செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேண்பாக்கம் பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் விவேக். இவருக்கும் இவரது அத்தை மகள் சௌமியாவிற்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் வேறு ஒருவருடன் ஏற்பட்ட தகாத உறவால் சௌமியா தமது கணவரை பிரிந்து ஊரை விட்டு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விவேக் இதுகுறித்து தமது மாமியாரிடம் சென்று முறையிட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாமியாரை கழுத்தில் குத்தியுள்ளார். இதனையடுத்து லதாவின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த லதாவை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பொன்னேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விவேக்கை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஓட்டுநர் நீண்ட தூரமாக செல்போன் பேசியபடியே வாகனத்தை இயக்கியுள்ளார். இதனை பேருந்தில் பயணம் செய்த ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார். தற்போது அந்த காட்சி வேகமாக பரவி வருகிறது. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்தில் பயணம் செய்து வருகின்ற நிலையில் செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கும் ஓட்டுநர் மீது போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்தவர் தீபாலட்சுமி. இவர் தனியார் பேருந்தில் தேனிக்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது படிக்கட்டின் அருகிலேயே பாதுகாப்பு கம்பியை பிடித்து நடத்துனரிடம் பயணச்சீட்டு பெற்று அதனை பையில் வைக்கும்போது எதிர்பாராத விதமாக பேருந்திலிருந்து வெளியே தவறி விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இது தொடர்பாக கடமலைக்குண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இவ்விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. சென்னை அடுத்த முடிச்சூர் மேம்பாலத்தின் கீழே இரும்பு குடோன் இயங்கி வருகிறது. இங்கு அதிக அளவில் பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளன. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்து குறித்து அருகில் இருந்தவர்கள் மறைமலை நகர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தீ மளமளவென எரிந்ததால் வண்டலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே புகைமண்டலமாக காட்சியளித்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சேந்தமங்கலம் பகுதிக்கு கடைசி பேருந்து சென்றது. இதில் பயணிகள் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் மேற்கொண்ட நிலையில் போதிய இடவசதி இல்லாததால் ஒரு சில பயணிகள் பேருந்து பின்புறம் உள்ள ஏணியில் தொங்கியபடியே பயணம் மேற்கொண்டனர். அப்போது பொதுமக்கள் வீடியோ எடுத்தனர். இதனை அறிந்த நடத்துனர் பேருந்தை நிறுத்தி பயணிகளை மேலே ஏறுமாறு கூறினர். தற்போது ஏணியின் பின்புறம் பயணிகள் தொங்கியபடி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புத்தூர் பகுதியில் வசித்து வருபவர் மிருதுளா நடராஜன். இவர் சக்தி அறக்கட்டளை என்ற நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் தனது 43வது பிறந்த நாளை முன்னிட்டு அருள்புரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 30,000 ரூபாய் மதிப்புள்ள 2 வீல் சேர்கள் மற்றும் 2 ஸ்ட்ரெச்சர்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை மருத்துவர் சுடர்மணியிடம் வழங்கினார். தனது பிறந்த நாளில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான உபகரணங்களை வழங்கிய அறக்கட்டளை நிறுவனருக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.
அந்தமானில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்ட வடசென்னை மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரலேகா இலங்கையைச் சேர்ந்த வீராங்கனையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை தட்டி சென்றார். இதனைத் தொடர்ந்து பதக்கம் வென்று சொந்த ஊருக்கு திரும்பிய மாணவிக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பட்டாசு வெடித்து மேளதாளத்தோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பேசிய மாணவி சிலம்பத்திற்கு என தனி இடம் தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். சந்திரலேகா என்ற என்னுடைய மாணவி உலக அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தங்கம் வென்றுள்ளார்கள். கிட்டத்தட்ட 5 உலக அளவிலான நாடுகள் கலந்து கொண்டாங்க. 5 நாடுகளிலிருந்து அவங்க கூட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர் என்னுடைய மாணவி சந்திரலேகா ரொம்ப டஃப்பாக இந்த ஸ்ரீலங்கால இருந்து இருந்த மாணவி நல்லா பயிற்சி எடுத்து அவங்க போட்டி கலந்துனாங்க. அதுல இருந்து வின் பண்ணி இப்போ முதல் பரிசு எடுத்திருக்காங்க. எங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். செம்மேரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏகப்பட்ட மாணவர்கள் இது போன்ற விளையாட்டுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்து விளையாடி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு போதியமான வருமானம் இல்லாத காரணத்தால் இது போன்ற விளையாட்டில் ஈடுபட முடியவில்லை. ஆகையால் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை விடுகிறோம். பள்ளி விளையாட்டுகளில் சிலம்பத்தை ஊக்குவித்து மாணவர்களுக்கு 4-5 விருதுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவிற்கு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 16 பேர் டெம்போ டிராவலர் வாகனத்தில் சுற்றுலா வந்துள்ளனர். இந்நிலையில் 15 பேரை ரோஜா பூங்காவில் இறக்கிவிட்டு டெம்போ டிராவலர் ஓட்டுநர் இறக்கம் பகுதியில் வாகனத்தை இயக்கி வரும்பொழுது எதிர்பாராத விதமாக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதி சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சரிந்து சென்ற வாகனம் எதிரே இருந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நிறுத்தப்பட்டிருந்த 2 ஆட்டோக்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் டெம்போ டிராவலர் ஓட்டுநர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இவ்விபத்து குறித்து அறிந்த உதகை நகர துணை கண்காணிப்பாளர் யசோதா சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருவாரூர் மாவட்டத்தில் 8 மையங்களுக்குட்பட்ட 96 இடங்களில் 124 தேர்வறைகளில் இன்று குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. இதில் திருவாரூரில் உள்ள தேர்வு மையமான அரசு உதவி பெறும் வேலுடையார் பள்ளியில் தேர்வு அறைகளில் தேர்வு நடைபெறுவதை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் திருவாரூர் GRM பெண்கள் பள்ளி தேர்வு மையத்தில் முதன்மை கண்காணிப்பாளர் ராஜலட்சுமி, பறக்கும் படை அலுவலர் செந்தில்குமார், ஆய்வாளர்கள் பால்ராஜ், இளவேணி ஆகியோர் தேர்வு நடைபெறுவதை கண்காணித்தனர். கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் கடந்த 30ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு வனத்துறையினர் 5 நாட்கள் சிகிச்சை அளித்தனர். இதனிடையே தாயுடன் இருந்த 3 மாத குட்டி யானையை வனத்துறையினர் பராமரித்து வந்த நிலையில் அந்த குட்டி யானை தாயை பிரிந்து அதன் கூட்டத்துடன் சென்றது. இதனை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் உடல்நலம் தேறிய தாய் யானை மீண்டும் அதே வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இந்நிலையில் கூட்டத்துடன் சுற்றி வந்த குட்டி யானை கூட்டத்திலிருந்து பிரிந்து தனியார் தோட்டத்திற்குள் சுற்றி வந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற வனத்துறையினர் தாய் யானை இருக்கும் குப்பேபாளையம் அட்டுக்கல் வனப்பகுதிக்கு குட்டி யானையை கொண்டு வந்து தாயுடன் சேர்க்கும் முயற்சியை மேற்கொண்டனர். ஆனால் தாய் யானை குட்டியை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளாததால் குட்டி யானையை முதுமலை யானைகள் முகாமிற்கு அழைத்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் இன்று சுப முகூர்த்த நாளை ஒட்டி 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. அதேபோல் முருகன் கோவில் சுற்றியுள்ள அனைத்து திருமண மண்டபங்களிலும் திருமணங்கள் அதிக அளவில் நடைபெற்றதால் OMR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகங்கை அருகே மதகுப்பட்டியில் தச்சம்புதுப்பட்டி சாலையில் பாண்டித்துரை என்பவர் ஏழுமலையான் பைனான்ஸ் மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடையின் சுவற்றில் துளையிட்டு உள்ளே புகுந்து மிகப்பெரிய லாக்கரை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிவகங்கை போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற கோடை சீசனை அனுபவிக்க தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து உதகையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து சென்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் நாளை பள்ளிகள் ஒரே கட்டமாக திறக்கப்பட உள்ளதால் உதகையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்தது. குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு இன்று தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளில் வருகை குறைந்து காணப்பட்டது. இருப்பினும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பூங்காவில் அமைந்துள்ள கண்ணாடி மாளிகையில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்தும் பச்சை பசேலென காட்சியளிக்கக்கூடிய புல்வெளி மைதானத்தில் ஓய்வெடுத்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று காலை முதல் பெய்த மழையின் காரணமாக பேரருவி மற்றும் ஐந்தருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று காலை ஐந்தருவி, பழைய குற்றாலருவி, புலியருவி ஆகிய பகுதிகளில் தண்ணீர் வரத்து சீராக இருந்ததால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. பேரருவியில் தண்ணீர் வேகம் அதிகரித்து காணப்பட்டதால் பேரருவியில் மட்டும் மீண்டும் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு போலீசார் தடை விதித்தனர். இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே அமைந்துள்ள மேகமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட சுருளி அருவிக்கு தமிழகம் முழுவதும் இருந்து சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு முதல் ஒற்றை காட்டு யானை உலவி வருவதால் வனத்துறை அதிகாரிகள் சுற்றுலாப் பயணிகள் வருகைக்கு தடை விதித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே ஆலம்பாடி கிராமத்தில் ராமநாதன் என்பவர் வீட்டின் அருகே பல ஆயிரம் செலவில் வைக்கோல் படப்பு வைத்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தங்களது பிள்ளைகளை வீட்டில் விட்டுவிட்டு உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது சிறுவர்கள் வைக்கோல் படத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது வைக்கோல் படப்பு தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட சிறுவர்கள் மோட்டாரை இயக்கி தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தீயை அணைக்க முடியாததால் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் திருவாடனை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மதுரையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடி ஒரு நாடக நடிகரைப் போல செயல்படுகிறார் என்றும் பிரதமர் மோடி 3ஆம் முறையாக பதவியேற்பது இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட வேதனை என்றும் தெரிவித்தார். மேலும் எந்த காலத்திலும் தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற முடியாது என்றும் வட மாவட்டங்களில் பாமகவின் வாக்குகள் பாஜகவிற்கு கிடைத்ததால்தான் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்துள்ளது என்றும் கூறினார். நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், மோடி அவர்கள் தன்னுடைய போக்கை ரிசல்ட் வந்த பிறகும், முடிவுகள் தெரிந்த பிறகும் இன்னும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அவரை பொறுத்தவரையில் ஒரு நாடக நடிகரை போல்தான் அவருடைய நடை உடை பாவனைகள் இருக்கின்றன. நேற்று கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் கட்சியை, அவர் மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுடைய அந்த கூட்டம் நடக்கின்ற பாராளுமன்றத்துடைய மத்திய அவையிலே அமர்ந்து கொண்டு வரும்போது அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ற புக்கை எடுத்து அவர் முத்தம் கொடுக்கின்றார். ஒரு ஏமாற்று பேர்வழி என்பதை தேர்தலில் கடைசி 10 நாள் மிக தெளிவாக அவர் காட்டிவிட்டார். கடைசி 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு மன்னிக்க வேண்டும். ஆனால் உண்மை இதுதான். பைத்தியத்தை போல் அவர் நடமாடிக் கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஜுப்பாவை அவர் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர மற்றபடி 10 நாளைக்கும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொன்றை உளறி வந்தார். குறிப்பாக நான் சாதாரணமாக பிறக்கவில்லை, இதில் ஏதோ ஒரு கடவுள் அவதாரம் போல் அவர் வர்ணித்துக் கொண்டார். அப்புறம் சொன்னார், 2 மாடு எரும மாடு இருந்தால் ஒரு மாட்டை காங்கிரஸ்காரருக்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இது மாதிரி தினந்தோறும் பிதற்றலிலேயே இருந்தவர்